முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. ஹாய்ங்க, ஜஸ்ட் 1 மினிட் தான் பேசிட்டு போயிருவேன், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல நானும் ஏதோ இருக்கேன். இன்னைக்கான வீடியோல ஒரு பேபி கான்செப்ட் வச்சிருப்பேன். அந்த பேபிக்குள்ள வாய்ஸ், அப்புறம் அந்த டயலாக்ஸ், அப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. தென் வீடியோ ஃபுல்லா பாருங்க, இன்னைக்கு மட்டும் ஃபுல்லா பாருங்க, அதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான். ஸோ நான் எனக்காவது ஏதாவது ஸ்பெஷலா வச்ச மட்டும் தான் கேட்பேன். ஸோ மறக்காம எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. அப்புறம் மெயின் ஒன், அட்மின் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. ஸோ அட்மினை மோட்டிவேஷன் பண்ற மாதிரி ஒரு 4 லைன் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான், வாங்க வீடியோக்குள்ள போலாம். சித்தி, அவ என் பொண்ணுதான். ஓம் பொண்ணுதானே? ராமசம்மா தான் இருக்கா. ஷேட்டி மகேஸ்வரி, அந்த குட்டியே 12வது பயலுக்கு முடிச்சு வைடி. ஐயோ கடவுளே, உனக்குதான் பெரிய நன்றி சொல்லணும். இப்படிதான் இந்த விஷயத்தை இவகிட்ட பேசுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இந்த கிளவியை எடுத்து விட்டுட்டா. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி ஈஸியா அவகிட்ட பேசிடலாம். ஏ ஸ்னேகா. சின்னமா. ஷெட்டி, இங்க பாரு, இது நம்ம சொந்தக்கார பாட்டி. இவங்க உன்னை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. அகிலுக்கு நீ தான் சரியான பொருத்தமா இருப்பியான். சித்தியா, நீங்க இன்னும் மாப்பிள்ளைய பாக்கல? சில்லுவட்டி, இவளோட 3 பயலையும் நான் சின்ன பிள்ளையில பார்த்தது. அதுக்கப்புறம் நான் எந்த பயலுமே பாக்கலட்டியே. சித்தியா, என் மாப்பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் சிங்கம் மாதிரி அவ்வளவு கம்பீரமா இருப்பாங்க. எனக்கு தெரியுமட்டி, அவனுங்களும் ராஜசேகர் மாதிரி தானே? ஆமா, அந்த நீலமண்டை யாருட்டி? நீலமண்டையா? ஆமாட்டி, அந்த குதிரைவாளி போட்டுட்டு நிக்கிறாளே ஒரு குட்டி, அவ யாருட்டி? அத்த, இப்ப நீங்க தானே அவள அழகா இருக்கான்னு சொன்னீங்க. அவளையா? அவ யாருட்டி? சித்தியா, என்ன விளையாடுறியலா? அவதான் என் மொவ. ஓமவளா? அப்ப நான் சொன்ன குட்டி ஓமவ இல்லையா? சித்தியோ, நீங்க சொன்னதுதான் என் மொவ. ஏட்டி, நான் அந்த நீலமண்டைய சொல்லலட்டி. அவள சொல்லலையா? சித்தியா, நீங்க தானே சொன்னீங்க கத்திரிப்புகளை தாவணி போட்டிருக்கவ அழகா இருக்கா, அம்சமா இருக்கானு. ஆமாட்டி, நான் அந்த கத்திரிப்புகளை தாவணி போட்டவளால சொன்னேன். யார் அந்த நீலமண்டைய சொன்னது? அத்த, நீங்க சொல்ற பொண்ணு கத்திரிப்புகளை தாவணி தான் போட்டிருக்கா. அவ அகிலாவோட பொண்ணு. ஏட்டி, அந்த நீலமண்டை சிவப்பு தாவணி இல்லடி போட்டிருக்கா. சித்தியா, அவ ஒண்ணு சிவப்பு தாவணி போடல. நல்லா பாருங்க, அவ போட்டிருக்கிறது கத்திரிப்புகளை. ஏ அம்மா, ஏண்டி இந்த கொந்தளிக்கிறா? இருட்டி, நான் கண்ணாடிய போட்டுக்கிட்டு. அட ஆமா, அந்த நீலமண்டை கத்திரிப்பு தாவணி தான் போட்டிருக்கா. அம்மாடி மகேஸ்வரி, நான் சொன்னது சிவப்பு தாவணியட்டி. என்ன? அந்த சிவப்பு தாவணி தான் அமிச்சமா அழகா இருக்கா. 2வது பையனுக்கு அவ நல்ல பொருத்தமா இருப்பாட்டி. சித்தியா, என்னட்டி எதுக்கு அலற? இவ்வளவு நேரம் வரைக்கும் என் பொண்ணு தானே அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு அவ அழகா தெரியறாளா? சேட்டி, எனக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணி இருக்குட்டி. கண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஏதோ கண்ணாடி போட்டாதாண்டி கண்டுபிடிச்சு போயதா இருந்தாலும் இப்ப நல்ல தெளிவா தெரியுட்டி. கிளட்டு கிளவி, கொஞ்ச நேரத்துல பிளேட்டையே மாத்திட்டாளே. இப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். நீ எப்படியாவது பேசி அந்த அகிலுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சலாம் நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா கிளவி பிளேட்டை மாத்திட்டா. அக்கா, சொல்லுமா கலா? ஒண்ணு இல்லக்கா, மாமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு, அதுதான் வந்தேன். இந்த வரேமா. சிவ யாருட்டி? புதுசா இருக்கா? அத்த, சிவ கலா உங்களுக்கு தரலையா? ஓ, கலாவா? சென்னட்டி கலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் டி. உன் பையனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். என்ன, என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமாட்டி, அடுத்து உன் பையனுக்கு தானே கல்யாணம். ஓ ஆமாத்த, அடுத்து அவன் தான் இருக்கான். ஆனா தம்பி இன்னும் என்ன முடிவு பண்றான்னு தெரியல. சென்னட்டி, உன் குடும்பத்துல எல்லாருமே இப்படிதான் இருக்கியலா? அவியவிய கையிலே அவியவிய வாழ்க்கைய ஒப்படைச்சிட்டா நீங்களா எதுக்கு இருக்கிய? வயசாக ஆரம்பிச்சிட்டுனா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன இருக்கோ அத பாக்கணுட்டி. அதை விட்டுட்டு அவன் என்ன முடிவெடுக்கா, இவன் என்ன முடிவெடுக்கான்னு யோசிச்சுட்டு இருக்காளுவா. சட்டப்புட்டுன்னு ஒரு புள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பியா? பாப்பத்த பாப்போம். அதான் உன் குடும்பத்துக்குள்ளே நல்ல அம்சமான பொண்ணெல்லாம் இருக்காளுவலே, அவளே அவளையாவது முடிவு பண்ணி முடிச்சு விடு. என்னன்னு பாப்பத்த, தம்பிக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியல, தம்பிக்கிட்ட கேட்டுட்டுதான். அதெல்லாம் அந்த பயலுக்கு அந்த குட்டிய பிடிக்கும். ஆமா, அந்த குட்டி யாரட்டி? அவ ஜெயாவோட பொண்ணுத்த. ஜெயாவோட பொண்ணு நல்லா அம்சமா இருக்காட்டிக்கலா, அவளே பார்த்து முடிக்க பாரு. சரித்த பாப்போம். அக்கா வாங்க, நம்ம மாமா கிட்ட போலாம். சரித்த, நானும் அப்படியே கிளம்புறேன். நாளைக்கு பெரியவனோட பொண்டாட்டிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்கு, அத பத்தி அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ அப்படியாட்டி? சரி சரி. அத நான் சாயந்தரம் போல வீட்டுல வந்து சொல்றேன். கண்டிப்பா நீங்களா நாளைக்கு வந்திருக்கணும். சரிட்டி, வரேன்.
சரிதா, நான் போயிட்டு வரேன். சரி ஜி, போயிட்டு வா. கேட்டியா, அகில் மாமாவுக்கு நான் தான் பெர்ஃபெக்ட் பேரா இருப்பேனா? யாருனே தெரியாத பாட்டி அவங்களுக்கு கூட தெரியுது. ஆனா பாரு, தெரிய வேண்டிய ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, இப்ப சொன்னதுக்கு அப்புறமாவது புரியுதான் பாக்கலாம். சின்னையா ரொம்ப சைலண்டா இருக்க? ஆமா நீ சொல்லு, நாங்க 2 பேரும் சமப்படுத்தோம்ல. ஸ்னேகா, என்ன அம்மா தேடுறாங்க, நான் கிளம்புறேன். சிரமா, என்ன அவசரம்? அதுக்குள்ள எங்க போற? ஒருவேளை பெரிய மாத்தேன்னா அவங்கள நான் பாத்துக்கிறேன். சிறு, உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. நீ மாமா வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? ஆனா பாரு, நீ வந்து இத்தனை நாள் ஆகியும் கொஞ்ச நேரம் கூட உங்க கூட உட்காந்து பேச முடியல. என்ன பண்றது, நீ ரொம்ப பிஸியா இருக்க. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட பேசாம போறதா இல்ல. என்ன ஸ்னேகா, என்ன பேசணும், பேசுங்க. அதுக்கு தானே வெயிட் பண்றேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க ஸ்னேகா, என்ன முக்கியமான விஷயம்? நான் ஒருத்தவங்கள ரொம்ப தீவிரமா லவ் பண்றேன். ஆனா அவங்க மனசுல யார் இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. அதான் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. லவ் பண்றீங்களா? ஆமா, ரொம்ப லவ் பண்றேன். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப லவ் பண்றேன். என்னையா ஹாங்கற? என்ன நான் சொல்றது புரியலையா? இல்ல ஸ்னேகா, புரியுது. நீங்க யார? புரியுது. உங்ககிட்ட சொல்லலாம்ல, உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளவு நாள் திரும்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மறுவேலையே. சொல்லுங்க ஸ்னேகா. சரினியா. ஓ சாரி, நீ எனக்கு அக்கால. சினினா உன் அக்கானே கூப்பிடுறேன். சினியாக்கா, நான் யாரை லவ் பண்றேன் தெரியுமா? சின்ன இப்படி வெறும் ஊனு கேட்டா எப்படி? உங்க தங்கச்சி ஒருத்தர் தீவிரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் யாருன்னு உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். அப்ப நீங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டா கேட்கணும். சொல்லுங்க ஸ்னேகா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சினியாக்கா, நான் யாரை தெரியுமா லவ் பண்றேன்? தி கிரேட் ராஜசேகர் குரூப் ஆஃப் கம்பெனியோட CEO. சின்னையாக்கா, கண்டுபிடிச்சிங்களா நான் யார சொல்றேன்னு? இல்ல ஸ்னேகா, எனக்கு தெரியல. ஐயோ அக்கா, இன்னுமா புரியல? நான் நம்ம அகில் மாமா தான் லவ் பண்றேன். என்ன? சின்னையாக்கா, உங்களுக்கு புரியலையா? இப்ப கூட அம்மா சொன்னாங்களே, நானும் அகில் மாமாவும் தான் பெர்ஃபெக்ட் பேரா இருப்போன்னு. இதுக்கப்புறம் என்ன, நான் லவ் பண்ணவரே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அக்கா, இதுல நீங்க சந்தோஷம் தானே? ஸ்னேகா, எனக்கு நல்லா தெரியும் நீங்க சந்தோஷத்துல இருப்பீங்க. உங்க தங்கச்சிக்கு ரொம்ப அழகான, அறிவான, ஏன் பிசினஸ்லயே நம்பர் 1, அதை விட முக்கியமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவரு அவர் எனக்கு லைஃப் பார்ட்னரா வர போறாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். எனக்கா, நான் சொல்றது சரிதானே? நான் கிளம்புறேன். என்னக்கா கிளம்புறேன்னு சொல்றீங்க? நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு இப்படி கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லல. இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா? எனக்கு பிடிச்சிருக்குதான். எனக்கும் பிடிச்சிருக்கு, என் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு, ஏன் அத்தைக்கு கூட என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஸ்டேட்டஸ்ல வளர்ந்தது நான் தான். சோ அவங்க வீட்டுக்கு ஏத்த மருமகளும் நானா தான் இருப்பேன். அப்படியே நான் உங்களே குத்தி பேசலக்கா, நான் பொதுவா தான் சொன்னேன். நாரெல்லாம் பூவாயிட முடியாதுல. நான் கிளம்புறேன் ஸ்னேகா. ஓகேக்கா, பாய். என்கிட்ட ஆட்டம் போடுற? ஷினிதாண்டி, ஷினிதான் இருக்கு உனக்கு. அந்த அகில உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்க? ஷினிமே பாரு, உன் ஆட்டத்துல ஆட்டக்கி அந்த இடத்துல நான் வந்து உட்கார்றேன். ஷினி அந்த அகில என் பக்கம் இழுக்கிறது மட்டும்தான் என்னோட பெரிய வேலையா இருக்கும். எனக்கு பிடிச்சது எனக்கானதா மட்டும்தான் இருக்கணும். அதை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ஷென்னானாலும் சரி. பிரீத்தியக்கா. சொல்லுடா. அக்கா, பவித்ரா காலையில இருந்தே ஒரு மாதிரியா இருக்காக்கா. என்ன சொல்ற? ஒரு மாதிரியா இருக்காங்களா? என்னாச்சு? தெரியலக்கா, ஆனா ஒரு மாதிரியா தான் இருந்தா. அழுத மாதிரியே இருக்கா. ஒருவேளை மாமா திரும்பவும்? இல்லடா, பவியக்காவுக்கும் மாமாக்கும் எந்த சண்டையும் இல்ல. ஏன்னா பவியக்கா எங்க கூட தான் இருந்தாங்க. சோ மாமா எதுவும் சொல்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா அக்கா, அவ ரொம்ப அழுத மாதிரி தான் இருந்தா. நான் பார்த்தபோது ரொம்ப சோகமா இருந்தாக்கா. ஒருவேளை வேற யாராச்சும் ஏதாவது சொல்லிருப்பாங்களா? சச்சா, அப்படிலாம் இருக்காத ஐஷோ. உனக்கு நல்லாவே தெரியும்ல, இந்த வீட்டுல எல்லாருமே பவியக்கா மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அப்படி இருக்கப்போ பவியக்காவை யாரு என்ன சொல்ல போறாங்க? அப்படி ஏன்க்கா, அப்படி எதுக்காக ஒரு மாதிரியாவே இருந்தா? அவ அழுகுறானா அதுக்கு 2 விஷயம் மட்டும்தான் காரணமா இருக்கும். ஒண்ணு, மாமா ஏதாவது சொன்னார்னா ரொம்ப அழுகுவா. அதை விட்டா ஃபேமிலியில யாருக்காவது ஏதாவது ஆனா மட்டும்தான் அழுகுவா. மத்தபடி என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவ அழுக மாட்டாக்கா. எல்லாத்தையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணுவா. அவ உடஞ்சு போற 2 விஷயம் இது மட்டும்தான்க்கா. ஆனா இது 2மே இல்லனா வேற எதுக்காக அழுகுறா? அதாண்டா எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா எதுக்காக அழுகணும்? அக்கா நல்லா தானே இருந்தாங்க. மாமா மாமா கூட எதுவும் சொன்ன மாதிரி இல்லடா. சொல்லப்போனா மாமா தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு கூட சரின்னு சொல்லியிருக்காரு. அதை விட பெரிய ஃபங்க்ஷனா எடுத்து பண்ணன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு தெரியும்ல, அத்தை சொல்லிட்டு இருந்தாங்களே. ஆமாக்கா, நான் கேட்டேன். மாமா இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரு. அதிசயமா பவியக்காவுக்காக பெருசா ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ண சொன்னாரு. நான் கூட யோசிச்சு பார்த்தேன்க்கா. மேபி ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ? உண்மையா? எனக்கா சொல்றீங்க? ஷினியா. ஷினியாக்கா, எப்போ வந்தீங்க? நான் இப்பதான்டா வந்தேன். ஷினியா, என்னடி, என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணுலையே. இல்லையே, முகமே ஒரு மாதிரி. என்னாச்சு?
ஆமாக்கா என்னக்காச்சு? என்ன அழுத மாதிரி இருக்கு? சாச்சா, நான் எதுக்கடி அழுக போறேன்? அதெல்லாம் இல்ல, அது கண்ணில் லைட்டா தூசி பட்டுருச்சு, அதை எடுத்துட்டு வந்தனா அதான். என்ன கண்ணில் தூசி பட்டுருச்சா? ஆமாடி, கண்ணில் தான் தூசி பட்டுருச்சு. ஆனா அக்கா, 2 கண்ணு செவந்து போயிருக்கு. அது வந்து 2 கண்ணிலையும் தான் தூசி பட்டுருச்சு. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சும்மா தான்க்கா பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படியா, சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். இனியா ஷிரு, உண்மையை சொல்லு, என்னாச்சு? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? ஹலோ சார், அதான் நான் சொன்னேன்லடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ஷினியா பொய் சொல்லாத, எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி. ஓ கண்ணு செவந்திருக்கு, என்னாச்சு? ஏய் அதான் நான் சொன்னலடி, கண்ணுல லைட்டா தூசி பட்டுச்சு, அவ்வளவுதான். ஐஸ்வர்யா. சொல்லுங்கக்கா. இவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இல்லக்கா, என்னாலே நம்ப முடியல, அது எப்படி 2 கண்ணையும் தூசி படும்? யாரோ என்னமோ சொல்லிருக்காங்க, நீ இங்கே இவகிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். எங்கக்கா போறீங்க? ஷிரு வந்துடுறேன், என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அக்கா வந்துடுறேன் ஐஷு, நீ பேசிட்டு. சரிக்கா. பிரீத்தி, ஐஸ்வர்யா அவ எங்க போறா? அக்கா அவங்கள அத்தை கூப்பிட்டுருந்தாங்க, அதனால தான் போறாங்க. என்ன அத்தை கூப்பிட்டுருந்தாங்களா? ஆமாக்கா, அத்தை கூப்பிட்டாங்க, அதுக்கு தான் போறாங்க. ஓ சரிம்மா. அம்மா வினோ எங்க? வினோ பவி கூட இருந்தாக்கா. ஓ அப்படியா, சரி. அக்கா ஒண்ணும் இல்லல. என்னடா, அதான் நான் சொன்னல, எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி ஐஷு நீ பாரு, நான் வெளியில போறேன். வெளியிலயா? ஆமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் காத்தோட்டமா வெளியில போய் நின்னுட்டு வரேன். சரிக்கா. ஷினியா. ஷினியா என்ன பண்ணிட்டு இருக்கங்க? நான் வந்து அத சும்மாதான் காத்து வாங்கலான்னு. இது காத்து வாங்க வந்தியா? ஆமா, ஒரே புழுக்கமா இருந்துச்சு இல்ல, அதான் அப்படியே கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் அப்படியே தனியா நிக்கலான்னு வந்தியா? இல்ல, நான் தனியா நிக்கணும்லாம் வரல, சும்மாதான் காத்து வாங்கலான்னு. பொய் சொல்லாதடி, உன் கண்ணே காட்டி கொடுத்தத. என்ன சொல்லு, என்னாச்சு? என்ன என்னாச்சு? என்ன, நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியல? இல்ல எனக்கு புரியல. சத்தியமா எனக்கு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. என்ன, உன் தங்கச்சிங்க எது சண்டை போட்டாளுங்களா? இல்லையே, ஏன் அப்படி கேக்குறீங்க? வேற அத்தை எது சொன்னாங்களா? அதெல்லாம் இல்ல, என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? எனக்குலாம் ஒன்னும் ஆகல, ஆனா உனக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு. எனக்கு என்ன, எனக்குலாம் ஒன்னும் ஆகல. பார்த்தாலே தெரியுது. அது எப்படி என்கிட்ட மட்டும் ஈஸியா போய் சொல்ற? யாரு போய் சொன்னாங்க? சும்மா போய் சொல்லிட்டு இருக்கீங்க. சிறுடி, இப்ப எது கோபப்படுற? என்ன சும்மா போய் சொல்ற, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நீ போய் சொல்ல, அப்படிதானே? ஆமா, நாளா இந்த போய் சொல்ல. ஓ சரி, எல்லா சாமி கும்பிட்டியா? கும்பிட்டேன். என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்ன வேண்டிக்கிட்டேன்? அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னா பழிக்காது. நான் சொல்லவா நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதோ இப்ப சேடா இருக்கே, அதுதான் என்னோட பிரச்சனை. சும்மா விளையாண்டுட்டு இருக்காதீங்க, போங்க. ஷாரு, நான் விளையாடுறேனா? ஆமா, என்ன இவ்வளவு தூரம் கேக்குறீங்களே, நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க மட்டும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம், அதை மட்டும் நான் நம்பணும். ஆனா நான் சொன்னா நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்க. இப்ப என்ன, நான் போய் சொல்றேன்னு சொல்ல வரியா? என்ன கோவம் வருதா? ஷினியா, ஏய் என்னடி பண்ற? ஷிருங்க. நீரோடை போலவே என் பெண்மை நீராட என்னடி பண்ற? இப்பதான் அழகா இருக்கீங்க. ஷினா. அகில், நான் உங்ககிட்ட உனக்கு கேட்பேன், நீங்க உண்மையை மட்டும் தான் சொல்லணும். என்ன ஓனா? நீ தானே இதை கேட்கணும்னு சொன்ன? ஆமா, நான் தான் கேட்கணும்னு சொன்னேன், ஆனா நீங்க அதுக்கு உண்மையை மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். ஹேய் ஷின்னடி, நான் எனக்கு அது உங்ககிட்ட போய் சொல்லிருக்கேன் என்ன? ஏன், அதான் இப்ப சொன்னீங்கல்ல. ஷின்னா நக்கலா? இல்ல சரி, நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க. சரி கேளு. இல்ல, அது வந்து நீங்க உங்க அம்மானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்க பாருனியா, எது வந்தாலும் டைரக்டா பேசு. ஒண்ணு இல்ல, நான் போறேன், என்ன விடுங்க. ஷினியா, என்ன விடுங்க, நான் உள்ள போறேன், அம்மா தேடுவாங்க. ஷிருடி, இதை கேட்கறதுக்கு தானே வந்த, கேளு. இல்ல அது ஒண்ணு இல்ல, நான் போறேன். கேளுன்னு சொன்னேன். அதான் நான் சொல்றேன்ல, அது சும்மாதான், ஒண்ணு இல்ல, என்ன விடுங்க. ஷினியா. இல்ல அகில், நான் என்ன சொல்ல வந்தேனா. ஏய், இப்ப எதுக்கு இவ்வளவு தயங்கிட்டு இருக்கா? நான் என்ன யாரவா? நான் உனக்கான வண்டி, என்கிட்ட இவ்வளவு தயங்கணுங்கிற அவசியமே கிடையாது. எது நீ கேட்கனாலும் தைரியமா கேட்கலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்கிட்ட. கேளு, என்ன கேட்க வந்த? இல்ல, இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட ஒரு பாட்டி பேசிட்டு இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க
உங்களுக்கு ஸ்னேகா தான் பர்ஃபெக்டான பேரா இருப்பாளாம். நான் அவ அளவுக்கு அழகா இல்லையா? ஆ அப்புறம் என்ன என்ன அப்புறம்? அதான் சொன்னல. அவ்வளவுதான் சொன்னாங்களா? ஷில கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்களா? என்ன நீங்க விளையாடுறீங்களா? ஷில்லையே. அகில், சொல்லுமா. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஷில்லுமா, நீ தானே சொன்ன அவள் நானும் பேரா இருந்தா செமையா இருக்கணும். அதான் யோசிச்சு பார்த்தேன். சின்ன, என்னடி எது கோபப்படுற? நீ தானே சொன்ன. நான் ஒண்ணும் சொல்லல, அந்த பாட்டி சொன்னாங்க. ஓ ஆமால. ஆனா பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. ஆ? என்னம்மா, அவள் நானும் பேரா இருந்தா நல்லா தானே இருக்கும். இங்க பாருங்க அகில், நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்னம்மா, நானும் சீரியஸா தான் கேக்குறேன். ஸ்னேகா எனக்கு பெர்ஃபெக்ட் பேர்ல. அகில், என்னடி என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்கு போல? ஹரியை சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சிரிச்சேன். பார்த்தாலே தெரியுது, ரொம்ப ஆசைதான் போலயே. என்ன ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னடி உனக்கு ஓகேவா? உங்களா? ஷேய் இருடி, கோவப்படாத. அவ்வளவு ஆசையா இருந்துச்சுன்னா அவ கூட போக வேண்டியதானே? என்ன எதுக்கு லவ் பண்ணீங்க? ஷேய் நானாடி சொன்னேன் எனக்கு அவளுக்கு பேர் நல்லா இருக்குன்னு. நீ தான் வந்து ஏதோ உளறிட்டு இருந்த, அதுக்கு தான் நானும் கலாச்சேன். நல்லா கலாய்ப்பீங்க நீங்க. நீங்க பேசுனதெல்லாம் பார்த்தா கலாய்க்கிற மாதிரி தெரியல, மனசுல இருக்கலாம் வாயில வருது. அடியே என்னடி டக்குனு இப்படிலாம் சொல்ற? ஷே மனசுல இனியாவுக்கு தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல. நம்பிட்டேன். நீங்க பேசுனதுலயே தெரிஞ்சது நான் மட்டும் தான் உங்க மனசுல இருக்கேன்னு. அடியே சத்தியமா நீ மட்டும் தானே இருக்க. வாய மூடுங்க. என்னடி நம்பிக்கை இல்லையா? உங்க மேல இல்லாத நம்பிக்கையா? இங்க பாருடி, இந்த அகிலோட மனசுல எப்போதும் நீ மட்டும்தான் இருப்ப. நான் சாகுற வரைக்கும் நீ மட்டும்தான். ஷே நான் செத்தா கூட ஷே மனசுல இருந்து உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. நானே செத்தா கூட ஷே காதல் சாகாதீனியா. வாய மூடுங்க. என்ன பேசுறீங்க? சாவு அது இதுன்னு. ஷார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டோம். ஆனா ஷே எனக்கு பெர்ஃபெக்ட் பேர்னா அது நீ மட்டும்தான். உன்னை தவிர வேற யாராலையும் எனக்கு அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஆமா, என்ன தவிர உங்களுக்கு வேற யாராலையும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. அப்புறம் ஷார் வந்தாலும் சரி, நானும் விட்டு தரதா இல்ல. அப்படியா? ஆமா, அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட முடியுமா? நீங்க என்னோட ப்ராப்பர்ட்டி, எனக்கு மட்டும் சொந்தமானவங்க. உங்களை அவ்வளவு ஈஸியாலாம் யாருக்கும் விட்டு தந்துட மாட்டேன். அப்புறம் எதுக்காக கண்ணவங்க பேசுறதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? அது ஒரு மாதிரி இன்னொருத்தவங்க கூட உங்களை சேர்த்து வச்சு பேசும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அதான் வேற எதுவும் இல்ல. மத்தபடி உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்னோட அகில். ஷார் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை எந்த இடத்துலயும் விட்டு தர மாட்டேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என்னோட முழு நம்பிக்கையே நீங்க மட்டும்தான். நான் எப்போதும் சொல்றதுதான், என்னோட நம்பிக்கையே நீங்க மட்டும்தான். என்ன பெத்த என் அம்மா மேல இருக்க நம்பிக்கையை விட உங்க மேலதான் அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கேன். தேங்க்ஸ் டி. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் கண்டிப்பா நம்பிக்கை மட்டும் நான் உடைக்க மாட்டேன். ஐ லவ் யூ நியா. ஐ லவ் யூ டி. பாடுறா, ரொம்ப நாள் கழிச்சு கேக்குற மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, முன்னெல்லாம் அப்பப்ப சொல்லுவீங்க, இப்போ நான் சொல்றதே இல்ல. நான் அதான் அப்பப்போ சொல்றேன், ஆனா அது கூட உன் வாயிலிருந்து வர மாட்டேங்குது. ரொம்ப பண்ணாதீங்க. ஷியாரு, நான் ரொம்ப பண்றேனா? ஆமா. சரி சரி, நானே ரொம்ப பண்றதா இருக்கட்டும். ஷென்னா பதிலுக்காவது லவ் யூ டுன்னு சொல்லுவியா? ஷில அதுவும் கிடையாதா? லவ் யூ லவ் யூ. பாத்து வாயில உள்ள முத்தெல்லாம் கொட்டிட போகுது. என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? உள்ள போகணும், பவியக்கா தேடுவாங்க. சரி சொல்லிட்டு போ. என்ன என்ன சொல்லணும்? அதான் நான் சொன்னேனே. நீங்க என்ன சொன்னீங்க? நடிக்காதடி. ஷாரு, நான் நடிக்கிறேனா? ஆமா, ஷில்லா தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறியே. ஐ லவ் யூ அகில். ஷென்னா ஐ லவ் யூ அகில் மாமா. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு. எனக்கு பிடிக்கவே இல்ல, இது நல்லாவே இல்ல. அங்கிள். ஷெனிவா. ஆமா அங்கிள், உங்களடா. நான் ஷார்னு தெரியுமா உனக்கு? தெரியாதே. அப்புறம் எப்படி கூப்பிட்ட? எனக்கு இந்த டெட்டு நல்லாவே இல்லடானே. ஷென்னா இந்த டெட்டு நல்லா இல்லடானே எனக்கு. அப்படிலாம் இல்லையே, நல்லாதான் இருக்கு. ஆமா நீ யாரு? எதுக்கு தனியா வந்து நின்று இருக்க? நான் ஆலினி. ஷென்னா? அட்டோ, என் பேரு ஆலினி. ஓ ஷாலினியா? ஆமா. ஆமா, ஷிங்க என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? நான் ஓட்டிட்டு வந்துட்டேன். ஷென்னா? அங்கிள், உங்களுக்கு காடு கேக்காடா? நேரம் நண்டு சிண்டலாம் நம்மள உம்பிழுத்துட்டு இருக்கு. ஓய் ஷிபெல்லாம் தனியா நிக்க கூடாது, உங்க அம்மா கிட்ட போ. நான் போக மாட்டேன். ஷியன், எனக்கு இந்த டெட்டே பிடிக்கல. ஷியன், இந்த ட்ரெஸ்க்கு எனக்கு ஒரு அழகா தானே இருக்கா? நிஜமாவா? ஆமா நிஜமாதான். ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லையே. அதான் ஏன் பிடிக்கல? இந்த கடல் நல்லா இல்ல. அப்படிலாம் இல்ல, இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கு. ஆமா நீ என்ன கிளாஸ் படிக்கிற? நீங்க ஏன் அதெல்லாம் கேக்குறீங்க? சும்மாதான் கேட்டேன். நீங்க பேட் அங்கிளா? ஷிது, நீங்க என்ன கடத்திட்டு போயிடுவீங்களா? ஓய் ஷின்னா, உனக்கு என்ன பார்த்தா பேட் அங்கிள் மாதிரியா இருக்கு?
இல்ல இல்ல உங்களை பார்த்தா நீங்க குட் அங்கிள் மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா அம்மா சொல்லியிருக்காங்க யாரு கூடயும் பேசக்கூடாதா. ஆமா, உங்க அம்மா கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, ஷேர் கூட பேசக்கூடாதுதான். ஆனா நான் தான் உங்க கூட பேசுறேன்ல. ஆமா, பேசக்கூடாதுதான். ஏன் பேசுற? ஏன்னா இங்க வேற யாரும் இல்லல்ல அதான். ஓ, இங்க யாரும் இல்லன்னா என்கிட்ட பேசிட்டு இருக்க, இல்லன்னா பேச மாட்டாதானே? அப்படிலாம் இல்ல, எனக்கு இந்த டெத்து பிடிக்கல. சரி, இங்க வா. நான் வர மாட்டேன். ஏன் வர மாட்டேன்? நீங்க என்ன தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா. ஓய், சின்ன பார்த்தா என்ன பூச்சாண்டி மாதிரியா இருக்கு உனக்கு? இல்ல இல்ல நீங்க அழகாட்டிக்கீங்க. அழகா இருக்கேனா? ஆமா. சரி, அப்ப பக்கத்துல வா. நான் வர மாட்டேன். அப்ப நான் போட்டா? எனக்கு அம்மட்டு போகணும். ஏய், அழாத. சரி வா, நான் தூக்கிட்டு போறேன். மாட்டிக்கிட்டியா? சிறு, உன்னை தூக்கிட்டு போய் கை கால்லாம் உடைச்சு கண்ணை நோண்டி உன்னை வித்துறேன் இரு. என்ன பயமா இருக்கா? இல்லையா? இல்லையா? இல்ல. ரைட்ரா, ஒரு புள்ள பூச்சி கூட உன்னை பார்த்து பயப்படாது. அங்கிள். சொல்லு. நீங்க ரொம்ப அழகாட்ட இருக்கீங்க. அப்படியா? நிஜமாவா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு ஒருத்தி பிடிக்கும், அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு பிடிட்டாடா? யாருக்கு பிடிட்டாடா உங்களை? அவ எனக்கு ரொம்ப பிடிச்சவ. அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. நீங்க கவலைப்படுறீங்களா? இல்லடா, கவலை எல்லாம் படல. கவலைப்படாதீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? தேங்க்ஸ். வணக்கம். நீங்க என் டாடி மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, உன் டாடி மாதிரி அழகா இருக்குனா? அப்போ உன் டாடி செம அழகா இருப்பார் போலயே. ஆமா, என் டாடி ஈடோ. அப்பனா நீங்களும் ஈடோ. சரி. ஆமா, நீ எந்த ஊரு? நான் இந்த ஊரு தான். ஷாம். அங்கிள், உங்க பேரு டாமா? ஷாம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த குழந்தை யாரு? நீங்க யாரு? நானா? ஆமா, நீங்க யாரு? முதல்ல நீ யாரு? நான் அங்கிளோட நியூ ஃப்ரெண்டா? ஆமா. அங்கிள் சொல்லுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? நான் வந்து உன்னை கூப்பிடலாம் தான் வந்தேன். நீ போ, நான் வரேன். அந்த குழந்தை யாரு? தெரியாது. தெரியாதா? அந்த குழந்தை என்ன உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா, இப்பதான் பார்த்தா உடனே எங்கிட்ட ஓட்டிக்கிட்டா, அதான். ஓய், உன் பேர் என்ன? முதல்ல நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஐஷு. பாட்டா ஐட்டு மாதிரி இல்ல? சின்ன அங்கிள், நீங்க சொல்லுங்க, அவங்க பார்க்க ஐட்டு மாதிரியா இருக்காங்க? ஓய், சின்ன நக்கலா? ஐஷோ, அவ சின்ன குழந்தை. சின்ன குழந்தையா இருந்தா வம்பளுக்கலாமா? ஐஷோ. அங்கிள், நீங்க அவங்கள ஐட்டுன்னு கூப்பிடாதீங்க. ஏன் கூப்பிடக்கூடாது? அம்மா, நீங்க என்ன ஆயிடுச்சு? குட்டி ஆயிட்டா இல்ல கப்பாயிட்டா? உன்ன ஐஸ்வர்யா, நீ பாய் மூடு. என்ன மேடமால கீழே எல்லாம் நிக்க முடியாதா? முடியாதா? ஆமா, என் பெண்டுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா. ஆனா தூக்கி வச்சிருக்காங்க. என்ன ஒன்ன பிடிச்சிருக்கா? ஆமா, என்னதான் பிடிச்சிருக்கு, நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். ஷாம், உனக்கு யார பிடிக்கும்? ஐஷோ, அவ சின்ன குழந்தை, அவகிட்ட போய் போட்டி போட்டுட்டு இருக்கா. நீ சொல்லு, உனக்கு யார பிடிக்கும்? நீங்க சொல்லுங்க அங்கிள், உங்களுக்கு என்னதானே பிடிக்கும்? சொல்லு, உனக்கு அவளதான் பிடிக்குமா? அம்மா, நீங்க யாருன்னே சொல்லவே இல்ல. ஷாம் என்னோட மாமா, நான் ஷாமுக்கு மறு பொண்ணு. என்ன ஷாம் அமைதியாவே இருக்கா? சொல்லு. அடியே, அவ சின்ன குழந்தைடி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு என்னதானே பிடிக்கும்? அப்படியா? அப்படி யார் சொன்னா உங்ககிட்ட? எனக்கு தெரியும், உனக்கு என்னதான் பிடிக்கும். இல்ல அவங்களுக்கு என்னடா பிடிக்கும். யார் சொன்னா அப்படி? அவனுக்கு என்னதான் பிடிக்கும். அவங்களுக்கு என்னடா ரொம்ப பிடிக்கும். என்ன அங்கிள்? சிவலுக்கு எவ்வளவு தைரியம்? ஏய், இங்க பாரு, அவரு என்னோட மாமா. இல்ல அவரு என்னோட அங்கிள். அவரு என்னோட மாமா. அவரு என்னோட அங்கிள். ஷாம், அங்கிள், உங்களுக்கு என்னதானே பிடிக்கும்? ஆமா, எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கும். இங்க பாரு, சிவரு என்னோட மாமா, எனக்கு மட்டும்தான் மாமா. அப்புறம் சிவருக்கு நானாதான் ரொம்ப பிடிக்கும், என்ன மட்டும்தான் பிடிக்கும். உனக்கு புரிஞ்சுதா? அப்படிதானே ஷாம்? என்னாச்சு? எதுக்கு பாத்துட்டே இருக்கான்? ஐயோ ஷாம். உன் கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீ மூச்சா. அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் பதில் சொல்லாம இருக்க. இல்ல ஷாம், அது வந்து பாக்குறேன் நீ இனி எத்தனை நாளைக்கு மறைக்கிறேன்னு. அங்கிள். ஐயோ, லவ் யூ வா? ஏய், உரிச்சுல உன்ன, அவரு என்னோட மாமா. சின்ன குழந்தை எனக்கு லவ் யூ சொல்றதே உன்னால ஏத்துக்க முடியலடி. அப்புறம் எதுக்காக தான் மூடி மறைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீயா வந்து சொல்ற வரைக்கும் நானா எதுவுமே கேட்க மாட்டேன். மக்களே, வினோமா எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. நீ போய் அர்ச்சனை கொடியை மட்டும் வாங்கிட்டு வந்துறியா? அம்மா வெளியில நடந்து போயிட்டு இருக்கேன்.
சரிம்மா நீ முன்னாடி போயிட்டு இரு, நான் வந்துடுறேன். மக்களே, அக்காலாம் வெளியில வந்துட்டாளுங்க. நீ யாரையும் பார்க்க பார்க்காம போய் அர்ச்சனை கூடைய வாங்கிட்டு சீக்கிரமா வா. சரிம்மா. சரி மக்களே, நான் வெளியில போறேன். சரிம்மா. வெரசா வாங்கிட்டு வெரசா வாவினோம். ராவுகாலம் வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். சரிம்மா, பேசிட்டே நிக்காதீங்க, போங்க. ஐயோ, ராவுகாலம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம சீக்கிரம் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடலாம். அம்மா. ஷேய் பாத்து. இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது, இவள்தானே உந்தன் பாதி கடவுள். அடி எதுவும் பண்ணல? அடி எதுவும் பட்டுருச்சான்னு கேட்டேன். இல்ல இல்ல, என்னை இறக்கி விடுங்க. சாரிங்க, நான் ஒரு அவசரத்துல போயிட்டு இருந்தேன்னா அதான் தெரியாம கால் ஸ்லிப் ஆயிட்டேன். பார்த்தேன். அப்புறம் எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நானே தானே வந்து பிடிச்சேன். நீங்க ஒண்ணு என் மேல விழுகலையே. இல்ல, அது வந்து தேங்க்ஸ். பரவாயில்ல. சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். எங்க இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்கீங்க? அது வந்து அர்ச்சனை கூட உள்ள இருக்கு, அதான் வாங்கலான்னு போறேன். ஓ, அதுக்கா இவ்வளவு அவசரமா ஓடுனீங்க? ஆமா, வெளியில என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஆதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? சிவ யாருன்னே தெரியல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆனா ஏன் சிவளை தாண்டி என்னால போக முடியல. செம்ம கியூட்டா இருக்கா. ஆனா ஹலோ, என்னாச்சு? சில அது வந்து வாவ், சிவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்கா? தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட போய் ஷட். ஹலோ. என்ன, எதுக்கு நிக்க சொன்னீங்க? அது உங்க பேரு? நான் கிளம்புறேன். ஆதி, என்னடா மரமண்ட மாதிரி பேர் என்ன, ஊர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா? உன்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? ஷோ ஷட். வினமா, என்ன பண்ணிட்டு இருக்கா? அது வந்து அதான் நான் பூஜை கூட வாங்குறதுக்காக வந்தேன். வாங்கிட்டியா? இன்னும் இல்லதான், இனிமேதான் இதோ போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கிட்டு காருக்கு போ. சரிதான். கார்த்திக். சொல்லாதி. கார்த்திகா? அதான் அது வந்து தான் இவங்க யாருன்னு. டே கார்த்திக், உனக்கு இந்த பொண்ணு முன்னாடி தெரியுமா? டே, சிவ ஒண்ணு யாரும் இல்ல, நம்ம ஜெயாத்த பொண்ணுதான். வாட், ஜெயாத்த பொண்ணா? ஆமா. பாரா, அப்ப மறுப்பண்ணா? ஷென்னடி. இது யாரு? ஷென்னா. சிவடு, இவங்க யாருன்னு கேட்டேன். ஷென்னா, சிவடா. இந்த ஆளுக்கு இது மட்டும் நல்லா கேட்கும். அதுக்கப்புறம் இவர் யாருன்னு கேட்டனே, அது எங்க கேட்டுச்சா? ஆனா நான் சிவடுன்னு சொன்னது மட்டும் கேட்டிருக்கு. ஷேய், ஒன்னு தாண்டி சிவடுன்னு தானே சொன்னேன். இப்போ நான் போய் உங்களை அப்படி சொல்லுவேனா தான்? அப்பெல்லாம் இல்ல. உன் பேரு என்ன? உன் பேரு என்னன்னு கேட்டேன். ஷே, காது கேட்காதா என்ன? இல்ல, அது வந்து வினோதினி. ஓ, வினோதினி, நல்லதா இருக்கு. அதான் நான் கிளம்புறேன். சரி, நீ பூஜை கூடிய வாங்கிட்டு காருக்கு போ. ஹலோ, கூப்பிட்டீங்களா? ஆமா. என்ன? ஹாய் மாதி, உன்னோட லாஸ்ட் அத்தான். அத்தானா? வினோ, நீ பூஜை கூடிய வாங்கிட்டு காருக்கு போ. சரிதான். வினோ, நைஸ் டு மீட் யூ. அத்தானா போயிட்டு வரேன். ஹே, பாத்து பொறுமையா போ. ஆதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? சும்மா தான் வந்தேன். எல்லாரும் காருக்கு போயிட்டாங்க, நீயும் போ.